வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/1/2026 தை மாதம் 8ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் பணவரவும் முதலீடுகளும் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்களெல்லாம் தீர்வதும், எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம், பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகள் குறைவில்லாமல் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது சிறந்த அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் உறவு முறையில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ தர்க்கங்களோ காணப்படும். அண்டை அயலார் விஷயத்திலும் உறவுகள் விஷயத்திலும் வெள்ளைக்கொடி காட்டுவது மிதுனத்திற்கு நன்மையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதி, உத்தியோகம், வியாபாரம் முன்னேற்றம் தடையில்லாமல் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் பார்த்து கொள்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் தொலை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தினாலும் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிதாக மாறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக முன்னேற்றமும் அனுகூலமும் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அபிராமி அந்தாதி 40, 59, 75 படிக்க பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷமும் ஏற்படும். சுபகாரியத்திலிருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வதும், தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும், இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு
பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நிச்சயமாக காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், வாகனத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அதீத நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள். பிள்ளைகள் விஷயத்திலும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் அனுகூலமான அமைப்பு. வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். டக்கு டக்கென்று நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். சுபவிரயங்கள், வரவுக்கு மீறிய செலவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலங்களும் காணப்படும். வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது புத்திசாலிகள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.